ஒரு பாப்புலர் ஆக்ட்ரஸ் அவங்க கேரவன்லேயே கொலை செய்யப்படுறாங்க. போலீஸ் 2 பேர் சந்தேகப்படுறாங்க. ஒன்று அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட், இன்னொன்று அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட். கொலை செய்யப்பட்ட இடத்துல போலீஸ் கிடைச்ச ஒரே க்ளூ, அந்த ஆக்ட்ரஸ் தினமும் பார்க்குற கண்ணாடியே சுக்கு நூறா உடஞ்சிருக்கு. அண்ட் அதில் ஒரு சில பீசஸில் அவங்களோட லிப்ஸ்டிக் கரை இருக்கு. அண்ட் ரெண்டாவது அவங்க எக்ஸ் ஹஸ்பண்டோட பிரேஸ்லெட் இருக்கு. பட் வெயிட், எக்ஸ் ஹஸ்பண்டோட பிரேஸ்லெட் அங்கே இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த உடஞ்ச கண்ணாடிகளில் இருக்கிற லிப்ஸ்டிக் கரை வேணா அவங்களுக்கு தான் இருக்கலாம். ஆனால் அந்த கரையில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட், which means the killer is none other than the makeup artist. அப்போ நீங்களாம் ஒரு கேள்வி கேட்கலாம், அந்த எக்ஸ் ஹஸ்பண்டோட பிரேஸ்லெட்டும் அங்கே தானே இருந்துச்சு, அவரும் கொலை பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு. அதோட ஆன்சர் 2015லேயே இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2016 நடந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸ் ஹஸ்பண்டோட பிரேஸ்லெட்டை அவரோட ஞாபகார்த்தமாக இந்த ஆக்ட்ரஸ் அவங்க கையில் போட்டிருக்காங்க. ஸோ பிரேஸ்லெட் அந்த ஹஸ்பண்ட் தான் இருக்கலாம், ஆனால் அதை கையில் போட்டுட்டு இருக்கிறது அந்த ஆக்ட்ரஸ் தான். விச் மீன்ஸ் கொலை நடந்த அன்னைக்கு அந்த ஹஸ்பண்ட் அங்கே வரவே இல்லை. அந்த பிரேஸ்லெட் அவங்க கையிலேருந்து தவறுதலாக கீழே விழுந்திருக்கு. ஸோ திஸ் ப்ரூவ்ஸ் தட் ஹர் ஹஸ்பண்ட் இஸ் நாட் தி கில்லர்.